கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் 2 சாமுவேல் 5வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிக்கிறேன். தண்ணீர்கள் உடைந்து போகிறதை போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? தேக்க நிலை என்று நான் பேச விரும்புகிறேன். நான் இப்படி பேசிக்கொண்டு இருக்கும் போதே ஆண்டவர் என் ஆவியிலே சிலரை காண்பிக்கிறார். நீ எந்த தேக்க நிலைமையில இருந்தாலும், அது தண்ணியால கட்டப்பட்டிருந்தாலும் சரி, இல்லாட்டி சத்துருவால கட்டப்பட்டிருந்தாலும் சரி, அது உடைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். தாவீது தன்னுடைய வாழ்நாளிலே அவனுக்கு எந்த நல்ல காரியம் நடந்தாலும் சரி, எந்த போராட்டமான நேரத்தில் ஆனாலும் சரி, தேவனிடத்தில் போய் அவன் விசாரித்து விட்டு அந்த காரியத்தை செய்கிறது ஒரு பழக்கம் அவனுக்கு இருந்தது. அது ரொம்ப நல்ல ஹாபிட். அது உங்களுக்கும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இல்லைன்னா இன்னையிலிருந்து அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ ஒரு தடவை கேட்குறான், ஆண்டவரே, இந்த சத்துரு கிட்ட நான் யுத்தத்துக்காக போனேன்னா, இந்த பெலிஸ்தர்கிட்ட நான் யுத்தத்துக்காக போனேன்னா நான் ஜெயிப்பனா இல்லாட்டி நான் தோத்துருவனான்னு கேட்கும்போது ஆண்டவர் தாவீதுக்கு சொன்னாரு, நீ போ, தண்ணி உடைந்து போகிறதை போல சத்துரு உனக்கு முன்பாய் உடைந்து போவான்னு. தண்ணீர்கள் இதுவரையும் உடையலைன்னா அதுக்கு பேர் தாங்க தேக்க நிலைமை. இன்னைக்கு நிறைய பேர், பிரதர், அப்படியே நின்று போயிருச்சு பிரதர் என் வருமானம், அப்படியே என்னுடைய வியாதி அப்படியே போயிட்டு இருக்கு பிரதர்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நீர் கோர்த்து இருக்குது, நீர் கட்டி இருக்குதுன்னு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் கற்பத்தை தேக்கி வச்சிருக்கிற காரியங்கள், உன் வியாதியிலிருந்து உனக்கு சுகத்தை தர முடியாதபடி சுகரா இருக்கலாம், பிபியா இருக்கலாம், கொலஸ்ட்ராலா இருக்கலாம், இல்லாட்டி வீசிங் ப்ராப்ளமா இருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்க்கிறேன், நிறைய லிஸ்ட காட்டுறாரு. காயம் தேங்கி நிற்கிறது, கடன் தேங்கி நிற்கிறது, அவமானம் தேங்கி நிற்கிறது, தோல்விகள் தேங்கி நிற்கிறது. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், அது உடைய போகிறது இயேசுவின் நாமத்தினால. இன்னைக்கு உன்னை பிசாசு எதுல தேக்க நினைத்தானோ, எதுல உன்னை இதுக்கு மேல வளரக்கூடாதுன்னு நினைச்சானோ, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்பாக அந்த சத்துரு உடைஞ்சு ஓட போகிறான். ஷீகா ரபாலா சந்த ரபாலாபா. ஆவியிலே ஜெபிக்கிறேன், உன் வீட்டுக்குள்ள உடைய முடியாத சில காரியங்கள் உடைய போகுது. உனக்குள்ள உடைய முடியாதபடி இருக்கிற, ஒருவேளை கிட்னியில ப்ராப்ளத்தோட இருக்கிறையா, அல்சர் வியாதியோட நீ இருக்கிறையா, உன் முழங்கால்களில வியாதியோட இருக்கிறையா, சோரியா சிஸ்னால கஷ்டப்படுகிறையா, ஷீகா ரபா லபா. ஆண்டவர் சொல்றாரு, உன் தேக்க நிலைமைக்கு முடிவு வரப்போகுது. கையை உயர்த்துவனா சொல்றேன், உன் பிசினஸ்ல ஒரு உயர்வு வரப்போகிறது, உன் வேலையில ஒரு உயர்வு வரப்போகிறது, உன் ப்ரமோஷன் காரியங்களில் ஒரு உயர்வு வரப்போகிறது. வரவேண்டிய பணங்கள் வராம, வரவேண்டிய நன்மைகள் வராம தேக்க நிலைமையில இருக்குன்னா இயேசுவின் நாமத்தினால் அது உடையும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. இந்த பிள்ளைகளுடைய எல்லா தேக்க நிலைமைகளும் இயேசுவின் நாமத்தினால மாறி அற்புதத்தை பெற்றுக்கொள்வார்களாக என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.